எனக்கு கூட நிறைய தற்காலிகமான நிவாரணங்கள் கிடைத்திருக்கிறது. ஆனால் என்னுடைய எண்ணம் எல்லாம் என்னென்னா, கொஞ்சம் அதை வச்சுட்டு நம்ம டக்குன்னு விசாலத்துக்கு போயிடணும். ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, தவறு இல்லை. இருந்துக்கிட்டே ஒரு சொந்த வீடு வாங்குங்க, சொந்த இடம் வாங்குங்க. ஒரு டெம்பரரியாக தான் சிலர்லாம் சும்மா தான் கூப்பிடுவோம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் என்னெல்லாம் பயன்படுத்துவோம். ஒரு லைன் சொல்லிட்டு போயிடணும், அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா பல செய்திகளுக்கெல்லாம் நான் மொழியாக்கம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் பண்ணார். அப்படியே ஊழியம் வளர ஆரம்பிச்சு. சும்மா வீடு சந்திப்புக்கு தான் போவோம். அப்படியே பர்த்டே போவோம். பர்த்டே வந்து அப்படியே இன்னொரு சர்ச்சில் கூப்பிட்டு பேச வச்சாங்க அந்த காலத்தில். அப்படியே தேசமே திறக்கும். எதையுமே அற்பமாக எண்ணக்கூடாது. எவ்வளோ மும்முரமாக அதை செய்ய முடியுமோ அவ்வளோ மும்முரமாக அதை செய்யணும். பி சீரியஸ் இன் ஆல் திங்ஸ் வாட் காட் ஹஸ் கிவன் டு யூ. நம்ம பிள்ளை தானே, நம்ம குடும்பம் தானே, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது. அதனால் என்ன நடக்குதுன்னா,